அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3 வகையான மனிதர்கள் உண்டு. நீங்க சுவிசேஷங்களை அறிவிக்கும் பொழுது உடனே உங்க கூட உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு சபைக்குள்ள வர ஒரு வகையான ஆத்துமாக்கள் இருப்பாங்க. சில நேரத்துல நீங்க சொல்லி 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 பல நாட்கள், பல வருடங்கள், பல காலங்கள் போன பிறகு சரி ரொம்ப அதிகமா சொல்லிட்டு இருக்கீங்க வரேன்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் சபையில இயேசு ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. 2. 3வது, மரித்த பிறகு இந்த அம்மா நமக்கு அடிக்கடி நமக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுவாங்க, இந்த ஐயா ஆண்டவரை பத்தி சொல்லுவாரு, இப்ப அவங்க இல்லையே எனக்கு நல்லது சொல்றதுக்கு எனக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன வார்த்தையை எதிர்வித்துக் கொண்டே இருக்கும் பொழுது நீங்கள் மரித்து போய் கலரில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் என்னங்க 3வது ஆளு நீங்க போன பிறகு சபைக்குள்ள வர ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு 3வது வகையான கூட்டம். அப்போ நம்ம சுவிசேஷங்களை கண்டிப்பா எல்லாருக்கும் சொல்லணும் என்று சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு ஆவியானவர் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறார். நீங்க தனியா போய் சொல்லாதீங்க.